மனிதர்கள் வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சோம்னா உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு 3 சொன்னால் அதில் முதலிடம் பிடிப்பது உணவு. உணவை வீணடிக்கிறவருக்கு ஒரு நியாயம் இருக்கும், வீணடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறவருக்கு ஒரு நியாயம் இருக்கும். அந்த உணவு மனித நாகரிகம் அடைய வெவ்வேறு வடிவம் எடுத்து வெவ்வேறு வகையாக அதை பற்றி யோசித்து அதை டிசைனாக பண்ணி சாப்பிட்டு இப்போ கடைசியில் எல்லாரும் விரும்பப்படுற, எல்லாராலும் வெறுக்கப்படுற, சம அளவில் சொல்கிறேன் அந்த அர்த்தத்தில், அப்படி இருக்கிறது வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு சொல்லப்படுற துரித உணவு. ஆரம்ப காலத்துலேருந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட் பழக்கம் இருக்கா? இருக்குது. கண்ணப்ப நாயனார் சிவபெருமானுக்கு இது வச்சு கொண்டு போய் சாப்பிட்டு விட்டு இறைச்சி துண்டு தான் முதல் ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்க முடியும். பசிக்குது சிவனுக்கு, உடனே கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சி இந்த சாப்பிட்டு கொடுத்து இறைச்சி துண்டு. அப்போ இது இன்றைக்கி ஆரம்பித்ததில்லை, காலகாலமாக இருக்குது. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மிக அளவில் விரும்பப்பட்டு எனக்கு வந்து அதுக்காக நான் எதையும் செய்வேங்க அப்படின்னு சொல்கிறேன். ஃபாஸ்ட் ஃபுட்டை விரும்புகிற, துரித உணவை விரும்புகிற ஒரு சாராரும், மறுசாரார் சாப்பிட்றீங்க அதுக்கு ஆரோக்கியம் வச்சக்கூடாதா, இது கண்ணுக்கும் இப்போ நாக்குக்கு தான் நல்லாயிருக்கும் ஆனால் உடம்புக்கு கேடு அப்படின்னு சொல்லி அந்த துரித உணவை ஃபாஸ்ட் ஃபுட்டை வெறுக்கிற ஒரு சாரார் மறுபக்கம். இன்றைக்கி வாத்தமிழா வாவில் நான் பேச நினச்சது ஃபாஸ்ட் ஃபுட் லவ்வர்ஸ் வர்சஸ் ஹேட்டர்ஸ். ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து விரும்பி சாப்பிட்ற ஆட்கள் நீங்கள் எல்லாரும். உங்களுக்கு பிடிச்ச ஒன்று? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறது சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் அதோட காம்போ சில்லி சிக்கன். டெட்லி காம்போ. எப்பயுமே எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். எதனால அது ரொம்ப பிடிக்கும்? எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எனக்கு சாப்பாடுனா ரொம்ப உயிர் சார். அப்போது எங்கள் அப்பா வந்து மாத ஸ்டார்டிங்கில் வந்து சம்பளம் வந்ததுக்கப்புறம் நான் வாசல்லே காத்துட்ருப்பேன் சார். அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சில்லி சிக்கன், அதுக்கப்புறம் அந்த நான், அந்த சில்லி சிக்கனை வந்து பாக்ஸ்லலாம் இல்லை, தூக்குச்சட்டியில் அப்படி வாங்கிட்டு வருவார். அப்படி அவர் சைக்கிளை நிறுத்தும் போது எனக்குள்ளே இப்போ சொல்லும் போது கூட எனக்கு கூஸ் ஃப்ளஷ் வருது. இப்போ நினச்சா கூட எந்த வயசுல? அப்போ ஒரு 12 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ கூட நான் கூச்சப்படாமல் நான் வாசல்லே இருப்பேன். அவர் அங்கே சைக்கிளை நிறுத்திட்டு அப்படி வரும்போது எடுத்துகிட்டு வருவார். எங்கள் அம்மா கிட்ட கொடுக்கும்போது எப்போ அதை ஓப்பன் பண்ணுவாங்க, எப்போ என் தட்டில் வரும், எப்போ என் வாய்க்குள்ளே போகும் நான் வெயிட் பண்ணுவேன். எனக்கு இப்போ அது ரொம்ப பிடிக்கும். ஃப்ரைட் ரைஸ், சில்லி சிக்கன், நான்லாம் வந்து எம்மிலிஷியஸாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. எனக்கு பிடிச்ச உணவு வந்து தபேலி அப்படின்னு ஒரு ஐட்டம். தபேலியா? தபேலி. நீ யாரை கேள்விப்பட்டிருக்கலாம் பேர? இல்லைங்க சார், கேள்விப்படல. அவர்கிட்ட கொடுங்க, அவருக்கு தெரியுமா? குஜராத்தில் ஃபேமஸான, குஜராத்துடைய ஃபேமஸான ஃபாஸ்ட் ஃபுட் அது, அப்படிதானே? ஆமாம், கரெக்ட். ஆக்சுவலி அது வந்து நான் வந்து குஜராத்தில் சாப்பிடல, மகாராஷ்டிராவுக்கு ஒரு தடவை 8th ஸ்டாண்டர்டில் மேட்சுக்காக போயிருந்தோம். அப்போ எப்படின்னா 10 நாள் அங்கே நாங்கள் ஸ்டே பண்ணியிருப்போம். ஏதாவது 3 நாள் மட்டும் வெளியே கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே வந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம், அது பேர் கூட எனக்கு தெரியாது, அது தபேலின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி ட்ரை பண்ணும்போது அது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு பண்ணுக்குள்ளே மேஷ்டு பொட்டேட்டோஸ், நல்ல ஸ்பைசியான பொட்டேட்டோஸு, அதில் 3 விதமான சட்னி வைப்பாங்க. ஒரு ரெட் கலரில் வந்து ரெட் சட்னி, க்ரீன் சட்னி, அது கூடவே வந்து ரெட் சில்லி கார்லிக் சட்னி அப்படின்னு ஒன்று வைப்பாங்க. அதெல்லாம் போட்டு அதில் தபேலிக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு மசாலா இருக்கும், அது போட்டு சேவெலாம் போட்டு தருவாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும்போதே அந்த ஸ்வீட்டு, சால்ட்டு, அது எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு தனி கிக்காக இருக்கும். எல்லா ஸ்பைசஸும் சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கும். அது சாப்பிடும்போது அப்படி இருந்துச்சு. நான் அடுத்த 2 தடவையும் எங்கள் டீம் மொத்தத்தையும் உட்காந்து கன்வின்ஸ் பண்ணி அதே இடத்துக்கு மறுபடியும் கூட்டிட்டு அதே கபேலிக்கு, அதே கடைக்கு திருப்பி கூப்பிட்டு. அந்த கடைக்கு போற நோக்கம் கபேலி சாப்பிடுறதானே? ஆமா. ஓகே. அதுக்கு இப்போ எத்தனை ஆண்டு காலமா உங்களுக்கு கபேலிக்குமான உறவு தொடருது? நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுல இருந்து இப்போ எனக்கு 23 இயர்ஸ் ஆச்சு. இப்போ வரைக்கும் நான் வந்து சவுகார்பேட் போனா இல்ல எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் 12-13 வருஷமா. ஆமா 12-13 வருஷமா. அதுனா வந்து அப்படி அது ஒரு டேஸ்ட் நினைக்கும் போதே அப்படி மவுத் வாட்டரிங்கா இருக்கும். ஓகே. அந்த அளவுக்கு பிடிச்சது. வேற யாரு? மொலிசான்னு ஒரு டிஷ், அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மொலிசா. மொலிசா என்ன மொழி அது? அதான் பர்மா டிஷ் அது. ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு 11 o'clock கடை ஓப்பன் பண்ணுவாங்க, 1 மணிக்கெலாம் காலி ஆகிடும். இன்னி வரைக்கும் அது ஒரு ஏழைகளின் ஒரு பாதாம் மில்க் மாதிரி. அது ஆக்சுவலாக தேங்காய் பால், சப்ஜா சீட்ஸு, வெல்லம், அது கூட அரிசி மாவு வந்து நல்லா களிக்கின்ற மாதிரி கிண்டி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அதில் போட்டு தருவாங்க. அவ்வளோ நல்லது அண்ட் அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் காலையில் குடிக்கும்போது. எனக்கு பிடித்த துரித உணவு இது. ஆக்சுவலாக எனக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடணுன்ற எண்ணம் எப்போ வந்துச்சுன்னா என் லவர்னால தான் சார். எனக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு நான் இன்ட்ரெஸ்ட் இல்லை சார். ஆனால் அவங்க கூப்பிட்டு போயிட்டு என் முன்னாடி நல்லா டேபிள் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி வச்சுட்டாங்க சார். டேபிள் ஃபுல்லாக ஆர்டர் பண்ணி வச்சுட்டு அவங்க சாப்பிடும்போது பிரமாதம், சூப்பர், அப்படி 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 இச்செல்லாம் இழுக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சார். என்னடா நீங்கள் முதல்ல சுத்தமாக பார்த்தீங்க, சாப்பிடல நீங்கள்? இல்லை சார், நான் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன், சாப்பிடல. ஏன்? நான் ஆக்சுவலாக அவங்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் புட்டு சாப்பிடு, கூழு குடி, அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பேன் சார். எனக்கு அவங்க பண்ணதை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு சார். நான் நெக்ஸ்ட்டு ஹோட்டல் போகும்போது இவங்க சாப்பிட்டதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணி திருப்பி அவங்களுக்கு 2 பேரும் சாப்பிட்டோம். இப்போ எங்கே போனாலும் அந்த காம்போ இன்னுமே தொடருது சார். எந்த 2 காம்போ? சிக்கன் 65, சிக்கன் ரைஸு, தந்தூரி சார். எத்தனை வருஷம் இப்போ இந்த காம்போ நடக்குது? 5 years சார்.
எப்பயுமே இது கண்டிப்பாக இருக்கும் சார். அவங்க ஊர்லேருந்து வந்தாலும் இல்லை நான் வந்து ஊர்லேருந்து அவங்கள மீட் பண்ண போனாலும் கண்டிப்பாக இது மூணுத்தையும் சாப்பிட்ருவோம் சார். ஆனால் எப்போ இதான் மாறாமல் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 65 சார். இது கூட மயோனஸ் மூணுத்தையும் மயோனஸில் பசைஞ்சு சாப்பிடுவோம் சார். அது நல்லா இருக்கும் சார். இதெல்லாம் அவங்க சொல்லி கொடுத்தது சார். மைனஸ்ல தொட்டு சாப்பிட்றது இல்லையா? இல்லை சார், அது தொட்டு தான் சார் சாப்பிடுவோம். ஒரு டிஃப்ரெண்ட்டுக்கு அது மாதிரி பண்ணி பார்த்தோம் சார். அதே மாதிரி சண்டை நாளும் போய் சாப்பிடுவோம் சார். வேற டேபிள் உட்காந்து இல்லை சார், சண்டை போட்டுன்னு வச்சுங்க, சண்டை போட்டு சமாதானம் ஆயிட்டாங்க, சாப்பிட தான் சார் போவோம். சமாதானத்தை கொண்டாடுவதற்காக சாப்பிட தான் போவீங்க? சாப்பிட போவோம் சார். எனக்கு இன்னொரு கொடுமை, நான் சாப்பிட்டுட்டு ஒரு ஆஃப் பாயில் அதை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு அப்பானே வந்து வருவாங்க பாருங்க சார். அப்போதான் எனக்கு திருப்தியாக இருக்கும் சார். இப்போ இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சில்லி சிக்கன் தந்தூரி, மைனஸ் காம்பினேஷன் இருக்குல்ல, அதையும் முன்னாடி வச்சு காதலியும் முன்னாடி வச்சா உங்களுக்கு எது ப்ரையாரிட்டி, இதுவா அதுவா? காதலி தான் சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் காதலி தான் சார், அதுக்கப்புறம் தான் அவங்க மூலியமா தான் சார். உங்க காதலிக்கு எது ப்ரையாரிட்டி, நீங்களா சாப்பாடா? சாப்பாடு தான் சார். உங்களை விட்டுருவாங்க. ஓகே, வேற யாரு? உங்களுக்கு பிடித்த துரித உணவு என்பது எது, ஃபாஸ்ட் ஃபுட் என்பது எது, ஏன்? எனக்கு வந்து ரொம்ப கனெக்டான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வடப்பாவு தான் சார். நீங்க சொன்ன பேர் என்ன? தபேலி. இந்த தபேலிக்கு வடப்பாவுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டு கிட்ட அண்ணன் தம்பி மாதிரியா? இது வந்து குஜராத்தி டிஷ், அது வந்து மகாராஷ்டிரியன் சார். வெறும் உருளைக்கிழங்கு உள்ள வச்சா அதுக்கு பேர் தபேலி, உருளைக்கிழங்கு வந்து கடலை மாவுல போட்டு உள்ள வச்சா அதுக்கு பேர் வடப்பாவா? வடப்பாவு. வேற யாரு? எங்கள் ஊரில் வந்து ஜப்பான் சிக்கன் ஃபேமஸ் சார். எது ஜப்பான் சிக்கன்னா சார், இந்த ஒரு ஒயிட் கன்சிஸ்டன்சியில் சார், ஒரு ஸ்வீட்டாக ஒரு சிக்கன் சார். ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா, பேஸே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நட்ஸு அப்புறம் மில்க் ரெண்டுமே வச்சு ஒரு டிஷ் ஒன்று செய்வாங்க. அதில் ஒரு சமத்திக்காக இருக்கும். எங்கே கிடைக்குது? சென்னையில் கிடைக்குது. சென்னையில் கிடைக்குது, ஆனால் எங்கள் ஊரில் தான் கண்டுபிடிச்சாங்க. ஈரோடு சார். ஓ, ஈரோடு கண்டுபிடிச்சாங்களா? ஆமாங்க சார். அதுக்கப்புறம் சிக்கன் மோனிகாவா? ஆமாங்க சார். அதுவும் ஈரோட்டில் கண்டுபிடிச்சதா சார்? எங்கள் ஊரில் வந்து தாபா வந்து வச்சு சார், பஞ்சாபி தாபா. ஊர் பேர் ஈரோடு, ஆனால் அங்கே பஞ்சாபி தாபா, ஜப்பான் சிக்கன், மோனிகா சிக்கன் இதெல்லாம் இருக்குது. இன்னும் நிறைய இருக்கு. குண்டூர் சிக்கன், கீ பொடி சிக்கனா? கீ நெய் பொடி சிக்கன். அப்புறம் ஊட்டி சிக்கன்லாம் செம்மையா இருக்குங்க சார். அது ஒரு எப்படின்னா, நமக்கு மேலே நம்ம ஃபுல் பாயில் எக் இருக்குல்ல சார், அது கார்னிஷிங்க்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. மேலே வந்து அந்த ஃபுல் பாயில் எக்கை வந்து நல்லா ஷ்ரெட் பண்ணிடுவாங்க, மேலே ஃபுல்லாக ஷ்ரெட் பண்ணிடுவாங்க. அது அப்படியே அந்த ஒரு மேலே ஒரு ஹீட்டான ஸ்டேஜில் ஊற்றுவாங்க சார். அப்படியே அந்த சிக்கனும் அந்த எக்கும் வந்து நல்லா மெல்ட் ஆகி அந்த ஒரு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட். அது பேர் என்ன? இது வந்து ஊட்டி சிக்கன் சார். இது பேர் ஊட்டி சிக்கன். ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இது ஜப்பான் சிக்கன் ரொம்ப பிடிக்கும். இது எல்லாத்துலயும்? ஆமாம் சார், ஏன்னா அதில் நிறைய ஃபியூஷன் கொண்டு வராங்க. மோனிகாவும் ரொம்ப பிடிக்கும் சார். சிக்கன் மோனிகா. உங்களுக்கு சொல்லி முடிக்க முடியலையே, 3 தடவை வச்சு முடிக்கிட்டீங்க வரையும். வேற யாரு உங்களுக்கு பிடிச்ச துரித உணவு எது, ஏன்? பிடிச்ச உணவு வந்து ஷவர்மா, அப்புறம் கம்புஜா ஜூஸ்னு ஒன்று. அது வந்து ஸ்பெஷலாக பாண்டிச்சேரியில் மட்டும்தான் கிடைக்கும் சார். அந்த ஷவர்மா கூட சும்மா கிடையாது சார். டெய்லி ஒரு 40-50 கிலோ கோழியை தூக்கி வச்சு அதை ஈவினிங் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒல்லி குச்சி மாதிரி ஒளிஞ்சு போயிருக்கும் சார். அப்படியே அதை எடுத்து அப்படியே ஸ்லைஸாக கட் பண்ணி மைனஸ் அப்படியே சும்மா பரன்னு தூவி விட்டு அதை அப்படியே அதில் சீஸ் லேயர் எடுத்து ஊற்றி அதை அப்படியே அந்த ரோல் பண்ணி சாப்பிடும் போது கண்ணு மூடி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தினசரி வேலை செஞ்சீங்கன்னா திருப்பி திறக்கவே மாட்டோம் சார். நல்ல வெறியான வேலை செஞ்சுட்டு மேலே உட்காந்து வீட்டு மொட்டை மாடியில் போயிட்டு மூன் லைட் டின்னர் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க. அதை அப்படியே பிடிச்சி சாப்பிட்டோன்னா அப்படியே மண்டைக்குள்ளே பட்டாசு அடிக்கிற மாதிரி இருக்கும் சார். அது அப்படியே வாயில் போட்டு மெல்லும் போது அப்படியே சொர்க்கம் சார். அப்படியே போதை தான் சார். அது ஷவர்மா போதை சார். ஷவர்மா போதை. அப்படியே அந்த மைனஸ் கையில் ஒட்டி இருக்கும் போது அது எப்படி நக்கும் போது எப்படி தெரியுமா சார் இருக்கும்? அந்த ஒரு ஃபீல் யாருக்குமே தெரியாது சார் அங்கே இருக்கவங்களுக்கு. உங்களுக்கு என்ன தோணுது அவர் இப்படி இவ்வளோ தூரம் அதிர்ச்சி ஒரு பேசும்போது ஷவர்மாவை? அவர் போதைன்னு சொல்றது ஃபுல்லாக பட்டாசு வெடிக்கின்றாரு, எல்லாம் தலைவலி சார். அவர் நைட்டில் படுற கஷ்டத்தெல்லாம் அவர் அப்படி சொல்லிட்டு இருக்காரு மாற்றி. பட்டாசு வெடிக்குதான் தலையில், எக்ஸாகரேஷன் பண்ணி சொல்கிறாரு. ஆக்சுவலாக வந்து அதெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு கெடுதி தான் சார். இது போல் ஆரோக்கியமற்ற உணவு மாதிரியே ஆரோக்கியமுள்ள உணவுங்கிறோம் ஒவ்வொன்றும் நம்ம இந்தியாவில் இருக்குது. ஃபுட்டு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார்லாம் விட்டுடுங்க. ஆந்திரா பக்கம் போனீங்கன்னா கோங்குரா, அருமையான இரும்பு சத்து இருக்கிற பொருள். கோங்குரா சட்னி, பெசரட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தோசை. கேரளா வந்தீங்கன்னா கொண்டக்கடலை, புட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீமில் குக் பண்ணுறது. அதே போல் குஜராத்தில் வந்து டோக்லா சொல்லும் பார்த்தீங்களா, டோக்லா கூட ஒரு இதுதான் நீரா. அதே கர்நாடகா வந்தீங்கன்னா நீர் தோசை. இதெல்லாம் வந்து ஆரோக்கியமான ஃபுட்டுங்க. இதெல்லாம் வந்து சுகாதாரத்தை கெடுக்காது. இதெல்லாம் அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டில் வராது. ரெண்டாவது, இவங்க சொல்கிறாங்க பாரு, வெறும் கடாயில் பண்ணுறது மட்டும்தான் பேசியிருக்காங்க இவங்க. ஏன்னா கடாயில் எப்படி ஒட்டலையோ அது போல் உடம்புலையும் ஒட்டாது. எப்படி
லாஜிக்கலே அடிக்கிறாரு. ஓகே, அடுத்து இப்போ சொன்ன அத்தனை கம்பெனிலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ராசஸ் ஃபுட்ஸ்ன்னு சொல்லும்போது சிலதெல்லாம் இருக்குது, சில பெரிய கம்பெனிலாம் இருக்காங்க. இப்போது லிஸ்ட் அவுட் சொல்ல முடியும் என்னால். மொத்தம் இது மட்டும் $987 கோடி பில்லியன் நம்பர் 1 இருக்குது. அப்புறம் பிஸ்கட் இருக்குது, இருக்குது. அப்புறம் பிஸா இருக்குது. அப்புறம் வந்து சிக்கன் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இது போல லைனாக ஒரு 12 இருக்குது. இது போல எல்லாம் பார்த்துட்டீங்கன்னாக்கா மொத்தம் ஒவ்வொருத்தரும் 40,000 அவுட்லெட்ஸ் வேர்ல்டு வைட்ல இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் 40,000. நீங்க சொன்ன மற்ற பேரெல்லாம் புரியுது, அதுல வந்துருமா? அது வெறும் பிரெட்டும் உள்ள வெஜிடபிள் சாலட் மட்டும் தானே? இல்லைங்க, அதுல மயோனைஸ்னு சொன்னார் பாத்தீங்களா, அந்த மயோனைஸ் வந்து ஹை ஃபேட் கண்டென்ட். சார் வந்து மயோனைஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. இல்ல யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ண நீங்க சாப்பிடலாம், நீங்க வேணா வேண்டாம் சொல்லாத. ஆப்ஷனல். சார் நான் ப்ராஜெக்ட் வொர்க் பண்ணியிருக்கேன். ஒரே நிமிஷம் அவர் நான் வொர்க் பண்ணியிருக்கேன். சார் பீட்சா சாப்பிடுவீங்களா? பிடிக்குமா? சாப்பிடுவேன். சாப்பிடுவீங்கல்ல? நீங்க சாப்பிட்ற பேர் பீட்சா இல்ல. அந்த ஒரிஜினல் இத்தாலிய பீஸாவை சாப்பிட்டீங்கன்னா உங்களால சாப்பிடவே முடியாது. நீங்க முதல்ல 1996 இந்தியாவில் பீட்சா, சென்னையில், எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எங்கேயாவது எப்போ தெரியல, 96 எழுதப்பட்டபோது சுஜாதா அவர்கள் எழுதினாரு, இது இத்தாலியில் பண்ணப்படுவது போலவே பண்ணப்பட்ட பீட்சா இது. இந்த பீட்சா மிக விரைவில் அதிகபட்சமாக 5 ஆண்டுகளுக்குள் புளிப்பும் உரைப்பும் சேர்க்கப்பட்டு தமிழ் வடிவத்தை எடுத்துக்கொள்ளும் இந்த பீட்சானர். இன்னைக்கு இந்த பீட்சா நம்ம வெங்காயம் போட்டு பண்றோம். நீங்க அந்த மாதிரி சாப்பிடுறது நீங்க வந்து நோக்கம்லாம் சரிதான், அப்படிதான் வந்தீங்க. ஆனா இன்னைக்கு என்ன விற்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா சார், இதுல பாத்தீங்களா 3 கம்பெனி தான் இந்தியன் பேஸ்ட் கம்பெனி. இப்போ நான் சொன்ன 9 கம்பெனியும் யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. ஓகே, நீங்க சொன்னது வேர்ல்டு வைட் 40,000 அவுட்லெட் இருக்காங்க, ஹையஸ்ட் எம்ப்ளாயில இருக்கான்றீங்களா. பட் அவங்களுடைய பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நாட் ஃபுட், சரிங்களா? வெளியேந்து பாக்குறவங்களுக்கு தான் ஃபுட்டா தெரியும். அவங்களுடைய ஒரு அவுட்லெட்டும் அவங்களுடைய சொந்த அவுட்லெட். ஸோ அதோட ரியல் எஸ்டேட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும், சரிங்களா? அவங்களுடைய மெயின் பிசினஸ் அதுதான். இதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா த ஃபவுண்டர்னு சொல்லிட்டு ஒரு மூவியே இருக்கு, சரிங்களா? மேம் கமிங் டு யுவர் பாயிண்ட். கமிங் டு யுவர் பாயிண்ட் இல்ல, என் பாயிண்ட் பதில் சொல்ல முடிச்சிருவோம். அவர் சொல்லிட்டு இருக்குது அந்த உணவு என்பது என்னவாக இங்க அரசியலாக்கப்படுகிறது, அதுக்கு பின்னாடி எவ்வளவு பணம் புழங்குது, அதை சாப்பிட வைப்பதற்காக என்னவெல்லாம் செய்யலாம். சார் அவர் எவ்வளவு சொன்னாலும் நம்ம சாப்பிட தான் போறோம். ஆமா, கரெக்ட் தான். சரியா? தம்பி மோனிகா சிக்கன் நிப்பாட போறானா? நாக்கு நுனியில இருக்கு பாத்தீங்களா, அது ஸ்வீட்டை உணரக்கூடிய பட். ரெண்டாவது அடுத்த பட் வந்து பாத்தீங்கன்னா சால்ட், உப்பு. இந்த உப்பு உணரக்கூடியது சக்தி ரெண்டாவது பக்கம் இருக்கக்கூடிய அது கருவில் இருக்கும். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா அசிடிட்டி உள்ள அப்படியே ஒரு இல்லைங்க, இந்த ஓரத்தில் லாஸ்ட் எட்ஜஸ்ல இருக்கும். அது வந்து அசிடிட்டி, ஆசிட் கண்டென்ட் பார்க்கறது. உடனே உள்ள பண்ணீங்கன்னாக்கா உடைய கசப்பு தன்மை காட்டுறது. இந்த 4 சுவை தான் மெயின். ஃபர்ஸ்ட் இந்த சுவை மூலியமா உள்ள வந்து கடைசியா உள்ள தள்ளி கசப்பா பாய் ஒரு பாயசம். இது இல்லாம 5வது ஒரு டேஸ்ட், அது பேர் உமாமின்னு சொல்லுவாங்க. உமாமின்றது அது ஒரு பட்டு. அதுதான் அந்த எம்எஸ்ஜி மூலியமா அத்தனை ஃபுட்டுலையும் சேர்க்கக்கூடிய ஒரு பொருள். எம்எஸ்ஜின்றது வந்து மோனோசோடியம் குளுட்டமேட். ஓகே, இந்த மோனோசோடியம் குளுட்டமேட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் சுகர், ஆசிட் எல்லாம் சேர்த்த ஒரு கலவை. இந்த கலவை சேர்க்காம ஏதோ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் காட்டுது. எல்லாத்துலயும் இருக்குங்களா? கம்பல்சரி, எல்லாத்துலயும் கம்பல்சரி இருந்து ஆகணுங்க. ஏன்னா உப்பு, அந்த சோடியம் சொன்னாங்க ஒரு ஃபேட் ஆகிறதுக்கு ரீசன். ஆயில் அந்த ஃப்ரை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, 2 முறை பண்ணாவே சேச்சுரேட்டட் ஃபேட். இது மாதிரி நிறைய சயின்டிஃபிக்காக நிறைய சொன்னால் நிறைய பேருக்கு புரியுமா தெரியாது. இல்லை பரவாயில்ல சொல்லி புரிஞ்சவரை. சேச்சுரேட்டட் ஃபேட், டிரான்ஸ் ஃபேட் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து 2 முறை குக் பண்ணாவே அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது எல்லாமே வந்து ஹெல்த்துக்கு எடுத்து. இப்போ சொல்கிறாங்க ஃபேட்டி ஆகிறது, டயபெட்டிக் பேஷண்ட்டு, டயபெட்டிக் பேஷண்ட் 2 ஆகிறது, இதெல்லாம் அந்த ரீசன்லாம் இதில் தான் வருது. அப்புறம் வந்து ஒபிசிட்டி, அந்த அவங்க பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் ப்ரெஷர்னால ரொம்ப அவங்களே எக்ஸைட் ஆகிட்டு பேசுவாங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பேரண்ட்ஸ் கிட்டலாம் ஒரு நல்ல ஒரு இன்ட்ராக்ஷனே இருக்காது. அங்கே வந்து ரொம்ப பிரச்சனை. எல்லா கேஸையும் கொடுத்து ஃபாஸ்ட் ஃபுட்டில் எழுதுறீங்க, அவ்வளோ கேஸையும். பேரண்ட்ஸோட ஒருத்தர் நல்ல விதமாக பேச மாட்டான், எப்போ வந்தாலும் ரத்த கொதிப்பு இந்த மாதிரி இருப்பாங்கிற காரணமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட் தாங்கிறீங்க. கண்டிப்பாக சார். சார் அங்கே பார்த்தீங்கன்னா சார் என்ன சொன்னார்னா எம்எஸ்ஜியை பற்றி சொல்லியிருந்தாரு. அவர் எந்த பேசிஸில் எம்எஸ்ஜி வந்து ஒரு தப்பான இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்கிறாரு. எம்எஸ்ஜின்றது வந்து ஃபர்ஸ்ட் இட்ஸ் நாட் மேட் அஸ் இன்க்ரீடியன்ட். ஒரு இன்க்ரீடியண்ட்டாக வந்து அதை கண்டுபிடிக்கவே இல்லை. அதை கண்டுபிடிச்சது ஹார்ட் அட்டாக்கான ஒரு மெடிசனா. ஓகே, அதையே சாப்பாடுல போட்டீங்க. அமெரிக்கன் ஃபுட் ஸ்டாண்டர்டோட ரெகுலேஷன் வந்து எவ்வளவு டஃப்பா இருக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும். யார் சொன்னா? நான் படிச்சு பார்த்த வரைக்கும் என்னோட தெளிவுக்கு வந்து அப்படிதான். இல்ல தம்பி, இது பொதுவான ஒரு கருத்தா உலாவிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவங்களது பார்த்து வச்சுக்கோங்களேன், கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4 உங்களுக்கு இத்தனை டெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு ஃபுட் அப்ரூவ் பண்றதுக்கு முன்னாடி. என்ன டெஸ்ட்? எவ்வளவு சத்து இருக்குனா, எவ்வளவு புரோட்டீன் இருக்குனா, ஒரு எம்எஸ்ஜில இவ்வளவு கண்டென்ட் தான் இது இருக்கணும், ப்ராப்பர் பெர்சன்டேஜ் அது எல்லாமே அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. வரிசை இப்ப நீங்க சொன்ன வாக்கியத்துல முதல் வாக்கியத்துக்கு 3ஆவது வாக்கியத்துக்கு முரணா இருக்கு. எம்எஸ்ஜி என்பது வந்து மருத்துவத்துக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க. ஆமா சார். அது மொத்தம் சாப்பாடுல போடலாம் எப்ப கண்டுபிடிச்சீங்க?
அது வந்து சாப்பாடுல போடக்கூடாதுன்றது ஒரு தப்பு இல்ல. அது ஆக்சுவலா வந்து சாப்பாடுல வந்து இவங்க சொல்றாங்களே போர்ட்ரை பண்றாங்க. கேட்டுறீங்களா? அவங்க 2 பேரும் அது சம்பந்தமா படிச்சவங்க. அது எம்எஸ்ஜி என்னன்னு கேட்டுருவோமா? சரி கேளு. சார் எம்எஸ்ஜின்றது வந்து சோடியம் கண்டென்ட் இருக்கக்கூடிய அதிக ஆசிட் குளுட்டனிக் மொத்தமே ஆசிட் ப்ளஸ் சோடியம் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கலவை தான். ஓகே. அது வந்து எது கொடுக்குறேன்னா இஸ் என்ஹான்சிங் பவர் ஆகும். ரெண்டாவது இது வந்து எந்த ஒரு பொருளை போட்டாலும் அது வந்து அதோடைய இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய சக்தி. ஓகே. அதுதான் அதோடைய ஃபங்க்ஷன். அது வந்து அவர் சொல்கிறாரு பாருங்க சார், ஸ்டார்டிங்கில் மெடிக்கலில் கொடுத்தாங்க. அது ஆமாம், அதுதான் ஸ்டார்டிங்கில் மெடிக்கலில் கொடுத்தது தான் இன்றைக்கி வந்து எஃப்எஸ்சி. பட் இது வந்து பேண்ட் இன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் 2 கண்ட்ரி, நேபாள். இங்கே ஃபர்ஸ்ட் ரோல் உட்காந்துருக்க ஒரு சார் வந்துட்டு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணீங்க இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணால் மெயின்டைன் பண்ணிடலாம் கேலரிஸான உங்களோட ஏதாவது ஒரு வீடியோவில் அவ்வளோ இதில் அது இருக்குது இது இருக்குன்னு சொன்னீங்களே, ஒரு வீடியோவில் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள் கேலரிஸை பர்ன் பண்ணுங்கள் நீங்கள் சொல்லியிருக்கலாமே. ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்ல. மேம் நீங்கள் சொல்கிறது வேலிடான பாயிண்ட்டு. பட் என்னுடைய கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க எப்படி நீங்கள் இவ்வளோ சாப்பிட்றீங்க, எப்படி ஃபிட்டாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நான் எல்லாருக்குமே ப்ரோ டெய்லி 10,000 ஸ்டெப்ஸ் நடங்கன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். இது பதில் இல்லையே. இல்ல அவர் என்ன கேக்குறாங்கன்னா நீங்க ஏன் மெயின் வீடியோல சொல்றது கேக்குறாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா கீழ கமெண்ட்ல அதுக்கு அப்புறம் நான் மோஸ்ட் இல்ல அப்படி இல்ல, நான் மோஸ்ட் ஆஃப் த வந்து பாத்தீங்கன்னா 95% நான் வந்து ஷார்ட் வீடியோ தான் அப்லோட் பண்ணுவேன். சரி, ஷார்ட் வீடியோன்றது 45 செகண்ட்ஸ். இந்த 45 செகண்ட்ஸ்ல நான் ஒரு கடையை கவர் பண்ணி அந்த கடையில இருக்க ஃபுட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கடை எங்க இருக்கு இது வரைக்கும் தான் சொல்ல முடியும். தவிர டவுட் எது கேட்டாலும் வீடியோ சொல்றீங்களா அதுல ஒரு 3 செகண்ட்ஸ் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல. 3 செகண்ட்ஸ் சொல்ல முடியாது மேம். 3 செகண்ட்ஸ் இவ்வளவுதான். ஓகே ஃபைன். 45 செகண்ட்ஸ்ல ஒரு ஸ்மால் அலாட்மென்ட் ஒரு பிரச்சனை. ஓகே, அது சொல்றத அவரே ஒத்துக்கிட்டாரு. பாவங்க கொடுங்க, இந்த சார்ட் கொடுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லைக் நமக்கு வந்து ஒரு ஃபுட் பிரமிட் கைட்னு ஒன்று இருக்கு. அது எத்தனை பேர் அந்த சைடில் இருக்கவங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. பட் அதில் என்ன மெயின் இது சொல்லணும்னா இல்லை அவங்க ஒய்ஃபு அவங்க டயட்டிஷியன் அதனால எனக்கு தெரியும்னு சொல்லி கை தூக்குறாங்க. நீங்க டாக்டர், அவங்க டயட்டிஷியன். ஆனா அவங்க சாப்பிடுறது சின்ன வயசுல சுரு சீட்டில் வாங்கிட்டு வந்து சில்லி சிக்கன். ஆமாம் சார், ஆமாம் அதுதான் சொல்லிட்டான்ல சார். உங்களுக்கு டயட்டிஷியன் நிறையா? ஆமா சார். சார் டயட்டிஷியன் வந்து படிக்கிறதுக்கு யாராவது வந்து அட்வைஸ் கேட்டா வந்து அது வந்து நான் இல்ல சார், அது நான் எனக்கு பிடிச்சது நான் செய்யணுன்றது நான் தான் டிசைட் பண்ணுவேன். எனக்கு அது கிடையாது. எனக்கு பிடிச்சது சாப்பாடு. எப்பயுமே அதை பத்தி தான். சார் இப்போ பாம்பு, தேல், பூரா இதை சாப்பிட்றதுக்காகவே வியட்நாம் வரைக்கும் ட்ராவல் போய் சாப்பிட்டு வந்தேன் சார். இந்தியாவுக்குள்ள எங்கேயும் கிடைக்கிறது இல்லை அது. எனக்கு தெரிஞ்சு இங்கே பாம்புலாம் இங்கே கிடைக்காது சார். ஸ்னேக் பிளட்டு அண்ட் ஸ்னேக்கு அண்ட் தேல், பூரா அது சாப்பிட்றதுக்காகவே வியட்நாம் வரைக்கும் போகணுன்றதுக்காக போயிட்டு வந்தோம் சார். சாப்பிட்டீங்க? போய் சாப்பிட்டேன். பிடிச்சிருந்துச்சா? கன்றாவியாக இருந்துச்சு. கோவாவில் வந்து கஃப்ரேல் சிக்கன் சொல்லிட்டு ஒன்று ஃபேமஸாக இருக்கும். என்ன சிக்கன்? கஃப்ரேல் சிக்கன், பொட்டேட்டோ அண்ட் ரம் போட்டு செய்கிறது. ஓகே. அது சாப்பிட்றதுக்காகவே நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கோவா போகும்போது அங்கே ட்ரை பண்ணோம். அண்ட் நீங்கள் வந்து வீட்லேயும் செஞ்சு பார்த்தோம். வராது, அந்த டேஸ்ட் வரல. அதனால இதுக்காகவே திருப்பி போய் சாப்பிட்டு வந்தோம். ஓகே. வேற யாரு? பெங்களூரில் வந்து கிறிஸ்பி சிக்கன் ரேப்னு சொல்லிட்டு பிரிகேட் ரோடில் விற்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா போபா ஷாப் ஒன்று இருக்குது. அந்த போபா டீ வாங்கிட்டு அந்த கிறிஸ்பி சிக்கன் ரேப் ரோல் அது பொரிட்டோ மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ரேப் பண்ணி கொடுப்பாங்க. அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை நான் வாங்குறதுக்காக நான் இங்கே காரைக்கால் நான் அங்கேருந்து அங்கே போவேன். 2 வாட்டி நான் வாங்க போய் 2 வாட்டி பஸ் மிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அங்கே அவ்வளோ கூட்டமாக இருக்கும். அங்கே மோஸ்ட்டாக 90 rupees தான், பட் ரொம்ப அஃபோர்டபுளாக சூப்பராக செய்வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த 90 rupees பொருளை சாப்பிட்றக்கா காரைக்கால் பஸ்ஸை பிடிச்சி கிளம்பி போகிறதா? பெங்களூருக்கு போனேன். அதான் காரைக்கால் பெங்களூருக்கு. கடைசியில் பஸ்ஸே மிஸ் பண்ணிட்டேன். பெங்களூர்ல இருந்து காரைக்கால் வரும்போது. நீங்க என்ன பண்றீங்க? நான் ஸ்கூல் படிக்கிறேன். அம்மா கூட்டிட்டு போவேன். ஸ்கூல் 12th படிக்கிறேன். அக்காலாம் நம்மள மாதிரி ஒரு வாரிசு உருவாகிறதுன்னு திரும்பி ஹாப்பியா 12th படிக்கிறேன். 12th நான் அப்போ ஸ்கூல் லீவ் வேற இல்லை. நான் இதை சாப்பிடுன்றதுக்காக எங்கள் அம்மாட்ட கெஞ்சி போய் நான் அங்கே பெங்களூரில் மட்டும்தான் அது ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். நான் சென்னையில் நிறைய சாப்பிட்ருக்கேன், அங்கெல்லாம் டேஸ்ட் கிடைக்கல அந்த ரேப்போட டேஸ்ட். ஆனால் பெங்களூரில் அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த ஷாப்பில் போபா டீ நம்ம சென்னையில் நிறைய ஏரியாவில் இருக்கு, ஆனால் அவ்வளோ டேஸ்ட். அதெல்லாம் போபா டீ இல்லை. நல்லாவே இருக்காது. போபா டீ, தைவானிஸ் டீ அந்த மாதிரி நிறைய சொல்கிறாங்க, நல்லாவே இருக்காது. ஆனால் பெங்களூரில் அதே ஷாப்புக்கு பக்கத்துலேயே தான் அதே ரோல் ஷாப்பும் இருக்கும். அங்க இது வாங்கி அது வாங்கணுமா? ரெண்டுமே வாங்கணும். ஆனா அது ரெண்டுமே வாங்கினாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும். அந்த 2 வாங்குறதுக்காக நான் வந்து 4000 rupees வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கேன் 3 வாட்டி. 2 வாட்டி இல்லை 3 வாட்டியுமே நான் பஸ் மிஸ் பண்ணிட்டேன் அந்த 2த்துக்காக. அப்புறம் நெக்ஸ்ட் டே ஸ்கூலும் மிஸ் பண்ணி ஸ்கூல்லேயும் திட்டு வாங்கியிருக்கேன். திரும்பவும் அது நான் வாங்க போவேன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட திரும்பவும் கெஞ்சி அங்கே பெங்களூர் வரைக்கும் போனேன். பட் அப்போன்னு பார்த்தா ஷாப்பும் இல்லை. ஸோ அதையும் மிஸ் பண்ணிட்டேன். கேட்டால் ஷாப் வந்து 2 days ஆகும், ரெனோவேஷனில் இருக்குன்னாங்க. அப்புறம் நான் வந்ததுக்கே வேஸ்ட்டுனால வேறு ஷாப்பில் வாங்கலாம்லாம் சொன்னாங்க. வேணாம் எனக்கு இங்கே தான் வேணும்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் காரைக்கால் என் ஸ்கூலுக்கே வந்துட்டேன்.
தொக்கு பிரியாணி சாப்பிட OMR வரைக்கும் போவேன் சார். நான் இருக்கிற ஏரியாலேருந்து அங்கே போக 3 hours ஆகும், வரத்துக்கு 3 hours. எங்க இருக்கீங்க? 2.5 hours. மாதவரம்லேருந்து OMR போகணும். ஓகே. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். அது உங்க ஏரியால ஒண்ணும் கிடையாது? அது கிடைக்காது. அவ்வளோ டிராஃபிக்கா இருக்கும் OMRல. ஓகே. ஆனாலும் நான் போய் சாப்பிடுவேன். ஓகே. பாண்டிச்சேரியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தள்ளுவண்டி கடை இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய போண்டாலாம் போடுவாங்க. அதில் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீனோட தலை இருக்குல்ல, அதில் வந்து பஜ்ஜி போட்டு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது வந்து நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 year முன்னாடி ஜஸ்ட்டு நான் வீடியோ ரேண்டமாக பார்க்கும்போது சிங்கர் சங்கர் மகாதேவ் வந்து பார்த்தீங்கன்னா மேங்களூரில் ஒரு கடை இருக்குது, இந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி சும்மா தானே இருக்கும், பைக் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு பெங்களூர் டு மேங்களூர் 350 kilometer பைக்லேயே ட்ராவல் பண்ணிவிட்டு என்ன பண்ணால் இன்பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா சக்லேஷ்புரான்னு சொல்லிட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே என்னால் ட்ராவல் பண்ண முடியல, ஏன்னா ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவாக இருந்ததுனால ஒரு ரூம் போட்டுட்டு மறுபடியும் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு அங்கேருந்து ட்ராவல் பண்ணி அந்த மீனை சாப்பிட்டு பார்த்தேன். சார் அவுட்ஸ்டாண்டிங் சார். நான் சென்னையில் பிறந்து வளர்ந்த பையன், எங்கள் வீட்டில் சீ ஃபுட் தான் செய்வாங்களே, இது வரைக்கும் நான் சாப்பிட்ட சீ ஃபுட்லேயே த பெஸ்ட். சார் நான் பிறந்த ஊர் தஞ்சாவூர். வருஷம் வந்து அங்கே நாங்கள் போயிடுவோம் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு. அங்கே பிரியாணின்னு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை இருக்குது சார். அங்கே வந்து பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபிஷ் நல்லாயிருக்கும். அங்கே ஒரு ப்ரான் ஒன்று கொடுப்பாங்க சார். அந்த ப்ரான் பேர் வந்து பச்சை செம்மீன்னு நினைக்கிறேன். பெருசாக ஒன்றும் கிடையாது. பச்சை மிளகா, கார்லிக், ஜிஞ்சர், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சாஸ் ஒன்று போட்டு அதை வந்து தவா ஃப்ரை பண்ணி தருவாங்க. அப்படி இருக்கும் சார். ஃபாஸ்ட் ஃபுட்டை சாப்பிட்றதுக்காக எனக்கு பிடிச்ச ஃபாஸ்ட் ஃபுட் இது, அதுக்கு நான் இவ்வளோ தூரம் பயணம் பண்ணுறேன், இவ்வளோ தூரம் போவேன், அதற்காக எதையும் இழப்பேன்னு சொல்கிறவர் போல் துரித உணவை வெறுக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உணவு என்ன? ஒரு உணவு சொல்லணும், ஏன் பிடிக்கும் அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? சொஜ்ஜின்னு ஒரு உணவு இருக்குது சார். சொஜ்ஜியா? ஆமாம். ஓகே. அது பஜ்ஜி சொஜ்ஜின்ற அந்த வகையில் சேராது, இது யாருக்கும் செய்ய தெரியாது. இந்த சொஜ்ஜின்றது வந்து அரிசியை, பச்சை அரிசியை அப்படியே பொன்னிறமாக வறுத்து, பாசிப்பருப்பை பொன்னிறமாக வறுத்து, அதில் வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் அரிஞ்சு போட்டு அப்படியே குக்கரில் வச்சு பாயில் பண்ணி எடுத்தால் அதுதான் சார் சொஜ்ஜி. அது செய்யக்குள்ள உங்களுக்கு வந்து வாசனை வீட்டையே தூக்கும் சார். சார் எனக்கு பிடிச்சது வந்து குழி பணியாரம். குழி பணியாரமா? குழி பணியாரம். அதில் தித்திப்பு பணியாரம் இருக்குது, கார பணியாரம் இருக்குது. அந்த கார பணியாரத்தை புதினா துவையல், கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சுட சுட சாப்பிட்டு பாருங்க, எல்லா டிஷ்ஷும் அடிச்சுட்டு போய்டும் சார். ஓகே. அரிசியும் பருப்பு. அரிசியும் பருப்பு நான் அதிகமாக வந்து ஃபேஸ்புக்லாம் பார்த்துருக்கேன், அரிசி பருப்புன்னு. சார் ரொம்ப டயர்டாக இருக்கனால இல்லை வெளியெல்லாம் போயிட்டு வந்து ஒழுங்காகவே சாப்பிடலன்னு நினைக்கும் போது அன்றைக்கி நைட்டு அரிசியும் பருப்பு நெய் இல்லை தேங்காய் எண்ணெய் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சார். எனக்கு பிடிச்சது காளான் குழம்பு சார். காளான் குழம்பா? ஆமாம். இப்போ மழை வெட்டி விழுந்த உடனே காளான் முளைக்கும் சார். அது கிடைக்காது, அது கிடைச்சி எடுத்தாச்சுன்னா அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் சார். சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு கூட பக்கத்தில் வர முடியாது, அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் சார் காளான் குழம்பு. முருங்கா சாம்பார், கருணக்கிழங்கு வறுவல் சார். முருங்கா சாம்பார், கருணக்கிழங்கு வறுவல். எப்படி இருந்த மனுஷனை எப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க பாருங்க நீங்க. இல்லை சார், நான் முருங்காய் சாம்பார், கருணக்கிழங்கு நானும் நல்லா செஞ்சு தருவேன்ல, அதையும் சொல்லிடுங்க. செஞ்சு தந்துருங்க சார். நீங்கள் எது எனக்கு பிடிக்கும்னு கேட்டீங்க, அதுதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி. ஓகே, செஞ்சு தரல இல்லை. ஓகே. மரவள்ளி கிழங்கு அது மசிச்சது, அதோட பீஃப். மரவள்ளி கிழங்கோட பீஃபா? பீஃப். கப்பையும் பீஃப். கப்பை பீஃப், அப்புறம் கப்பை ஃபிஷ் கறி. கப்பை ஃபிஷ் கறி. ஓகே சார். வெந்தய இட்லிங்க சார். வெந்தய இட்லியா? ஆமாங்க சார். அது என்ன அரிசி மாவோட? அரிசியோட வெந்தயம், உளுந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடணும். அதில் ஒரு முடி தேங்காயும் போட்டு அரைச்சிடணும். காரத்தால் ஏந்து 1 கிலோக்கு 300 கிராம் வெல்லம் போட்டு பாவு காய்ச்சி ஊற்றி இட்லி ஊற்றிட்டு தேங்காய் பூவை வந்து மேலே தூவி விட்டுறணும். அதுக்கு வந்து ரோஜாப்பூ சட்னி. இந்த ரோஜாப்பூ சட்னிங்கிற சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் யாராவது? இல்லை, அது ஒன்றும் இல்லை. வரமிளகா சட்னி இருக்குல்ல, கார சட்னி இருக்குல்ல, அந்த கார சட்னிக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு சட்னிக்கு தான் தமிழ்நாட்டில் வந்து அத்தனை பேர் இருக்குது. பல இடத்துல அதுக்கு பேர் வந்து கனகாம்பர துவையல், இன்னொன்று வரமிளகா சட்னி, ஒன்று தக்காளி சட்னி. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற பேரில் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு ஒரே ஒரு சிம்பிள் பேர் வச்சுட்டாங்க, ஏன்னா ரெட் சட்னி. ஓகேவா? முள்ளுக்கீரை அடைன்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க சார். செம்ம சூப்பராக இருக்கும் சார். நம்ம உள்ளகை சைஸில் தான் இருக்கும். ஒரு பீஸ் 10 ரூபா சார். அதோட சேர்த்து. எந்த ஊர் நீங்கள்? இது தஞ்சாவூர் சார். அது வந்து மதுரையினுடைய சௌராஷ்டிரா மக்கள் பண்ணுறது முள்ளுமுருங்கீரை வடைன்னு சும்மா கையாகலத்துக்கு இருக்கும். வறுத்த பருப்பு சாம்பார். பருப்பை லைட்டாக வறுத்து எடுத்துகிட்டு லைட்டாக அதில் மிளகா, மிளகு, பூண்டு ஒரு 2 பல், இந்த மாதிரி எல்லாம் போட்டு வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, இதை 3 பேர் சாப்பிடலாம். அது சாப்பிட்டா அவ்வளோ வாசனையும். இது களி செய்து சாப்பிட்றவங்களுக்கும் நல்லாயிருக்கும், ரைஸ் சாதம் வச்சு சாப்பிட்றவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வறுத்த பருப்பு சாம்பார். ஓகே. உளுந்தங்களி சார். அது நெய் ஊற்றி கொஞ்சம் தேங்காய் திருவி போட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பருவத்தில் இருக்க டீனேஜில் இருக்கிற ஒரு பொண்ணு உளுந்தங்களி எனக்கு பிடிக்கும்னு சொல்கிற முதல் ஆளை இப்போ தான் நான் கேட்குறேன்.
பொதுவாக வந்து இப்போ பெண்கள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணும் பொழுது அல்லது புள்ள பெறும்போது வந்து கட்டாய உணவாக அந்த உளுந்தங்களி கொடுப்பாங்க. எல்லாரும் அதை வேண்டா வெறுப்பா மருந்தா நினைச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஆள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதெல்லாம் மேடை பேச்சு சார். அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட போன உளுந்தங்களையா சாப்பிடுவாங்க. ஆமாண்டாங்கன்னா என்ன செய்வீங்க? கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க சார். மாற்றுக்கிறது கிடையாது, வாய்ப்பே கிடையாது சார். இவன் என் ஃப்ரெண்டு தான் சார். நாங்கள் 2 பேரும் இப்போ அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம். அது சொல்லும்போது எனக்கு எச்சி வருது. பொய்யா சொல்லிட்டு இருக்கியவா சார் நீங்கள் நான் பொய் சொல்கிறேன்னா இல்லையான்னு எப்படி சார் நீங்கள் சொல்லுவீங்க? 4 ஃப்ரெண்ட்ஸோட போனால் கண்டிப்பாக உளுந்தங்களி எங்கம்மா கிடைக்குது சென்னையில் உனக்கு? எந்த ஊர் மணி? சார் உளுந்தங்களி பெசன் நகரில் காலையில் போங்க, உளுந்தங்களி கிடைக்கும் உங்களுக்கு. அப்படியா? ஆமாம், உளுந்தங்களி, மோர், கேழ்வரகு எல்லாமே அங்கே கிடைக்கும். சிம்பிள் தான். களியும் கருவாட்டி குழம்பும் இது ரொம்ப பிடிச்ச டிஷ் இது. ஓகே. ஓலை கொழுக்கட்டையும் ஓலை கொழுக்கட்டையா? சிமிலி ஓலை கொழுக்கட்டைங்கிறது அந்த பனை ஓலையில வச்சு பண்றது. இங்க வந்து வாழை இலையில தான் வச்சு பண்றாங்க. ஐ மீன் இலை கொழுக்கட்டையும் சிமிலி, ராகி சிமிலி. ஏன்னா ஓலை கொழுக்கட்டைங்கிறது என்ன அப்படின்னா பனை ஓலையிலையும் பண்ணுவாங்க. உள்ளுக்குள்ள வச்சுட்டு முடிச்சிருது. பிரிச்சோம்னா நடுவுல ஒரு லேயரா இருக்கும். அது இறால் வாடான்னு சொல்லுவாங்க. அது சாதாரணமாக வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. இறாலை வந்து மேலே தோல் உரிக்காம அதை அப்படியே பொரிச்சு அந்த வடை மேலே வச்சு தருவாங்க. பச்சரிசியில் செய்கிறது. அது அந்த வடை மேலே சும்மா வச்சு கொடுப்பாங்களா? வச்சு அதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்து கொடுப்பாங்க. மாவு வடை தட்டினோன்னா மாவுக்குள்ள அதை வச்சிடுறது, வச்சு பொரிக்கிறது. ஆமாம். அதுக்கப்புறம் அந்த இறால் பொரிஞ்சு வரும்போது சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் எந்த ஊர்? அதிராம்பட்டினம் சார். அதிராம்பட்டினம் பண்ணுறாங்களா அது? ஆமாம் சார், ரொம்ப ஃபேமஸ் எங்கள் ஏரியா பக்கம். அது சார் உப்புமா கெட்டி சட்னி சார். உப்புமா கெட்டி சட்னி. இந்த உளுந்தங்களிக்கு அப்புறம் உப்புமா பிடிக்கும்னு சொன்ன அடுத்தால சந்திக்கிறப்பா ரிப்பீட் சார். அது சார் அது செம்ம காம்பினேஷன் சார். யாருக்குமே தெரியாது. உப்புமாவை வந்து நம்ம மெதமா ரொம்ப கட்டவும் விடக்கூடாது, குழன்னு விடக்கூடாது. மெதமா அதில் வந்து கேரட்டு பீன்ஸ்லாம் போட்டு மெதமாக வச்சு கெட்டி சட்னி வச்சு நைட்டில் சாப்பிடணும் சார். சாப்பிட்டுட்டு படுத்தோம்னா அது வேறு லெவல். ஆனால் எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். அது எங்கள் ஊரில் பயணி கஞ்சி காய்ப்பாங்க. பயணி கஞ்சி யாராவது சாப்பிட்ருக்காங்களா? யாரும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. பனம் பாலில் உளுந்தும் பச்சரிசியும் போட்டு காய்ப்பாங்க. சாப்பிட்டா உலகமே அது அங்கே இருக்குது சார். சாப்பிட்டா மறுநாள் அப்படி இருக்கும் உடம்பு. அவ்வளோ ஒரு ஃபோனுக்கு ஸ்ட்ரென்த்து. அந்த பயணி கஞ்சி எங்கள் மாவட்டத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அப்படி இருக்கும் சார். அது இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறேன். கோயம்புத்தூர் செய்கிறீங்களா அது பதினி கஞ்சி? இல்லை சார், நான் ஊருக்கு போனால் செஞ்சு சாப்பிடுவேன். ஃபாஸ்ட் ஃபுட்டில் இதுவெல்லாம் எனக்கு அச்சமூட்டுது அப்படின்னு சொல்லுவீங்க சார்? ஃபாஸ்ட் ஃபுட்டில் இப்போ வந்து யாருக்குமே தெரியாமல் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது சார். பேலட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டை கன்சியூம் பண்ணுற எல்லாருக்குமே வந்து சம் ஃபுட்டில் வந்து மலட்டுத்தன்மை ஏற்படுத்துவாங்க. இது மலட்டுத்தன்மைலாம் ஏற்படுத்தாது. மேல் ஹார்மோன் அண்ட் ஃபீமேலோட செக்ஸ் ஹார்மோன்ஸை கம்மி பண்ணுது சார். அதோட லெவல் ரைஸை கம்மி பண்ணுது. அது வந்து அவர் ரொம்ப கிளியராக தேர்ந்தெடுத்த வார்த்தைகளை சொல்கிறாரு. என்னன்னா முழுமையான மலட்டுத்தன்மையை தராது, ஆனால் பரஸ்பர ஈர்ப்பை காலப்போக்கில் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வரும் அப்படிங்கிறது. இன்ஃபர்டிலிட்டி ஒரு ஃபேக்டர்னா இப்போ ஜெண்டர் இதுலேயே வந்துட்டு இப்போது எல்லாருக்குமே இப்போ சொல்லல லைக் எல்ஜிபிடி கம்யூனிட்டி எல்லாம் இப்போ அதிகமாக ரைஸ் ஆனதுக்கான ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் வந்து இதுவாக கூட இருக்கும். பட் ஆனால் நம்ம யாரும் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டோன்னா அப்போ நீ அவங்களெல்லாம் நீங்கள் வந்துட்டு எப்படி டார்கெட் பண்ணுறீங்களா அந்த மாதிரி அதை வந்துட்டு சோஷியலாக அதை மாற்றிடுறாங்க. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இந்த மாதிரி இப்போ டிரான்ஸ் பீப்புள் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இட் இஸ் நாட் தட் தே ஆர் லைக் சே வாண்ட். டிரான்ஸ் பீப்புள் என்பது வந்து உணவு சம்பந்தப்பட்டது இல்லை, அது மனம் சம்பந்தப்பட்டது. அதுதான் சார் நான் என்ன சொல்றேன்னா, ஆணாக பிறந்த ஒருவர் தன்னை பெண்ணாக உணர்கிறார், பெண்ணாக வாழும் வாய்ப்பை கேட்கிறார். அதனாலதான் சமூகம் அவர் பக்கத்துல போய் நிக்குது. அது இப்போ வந்து இதோட இதுலயும் வருதுன்னு தான் சொல்றேன் நான். ஓகே. ஃபாஸ்ட் ஃபுட்ல இதுவெல்லாம் எனக்கு அச்சமூட்டுது அப்படின்னு சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் உள்ள ஹோட்டல் ஓப்பன் பண்ணும்போது எங்கள் கிட்ட ஒர்க் பண்ண ஒருத்தவங்க, நான் மார்னிங் நான் லேட்டாக தான் போவேன். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரியாது. நான் சாப்பிடும் போது எனக்கு லைட்டாக கொஞ்சம் ஏதோ கெட்டு போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது ஃபஸ்ட்டு தெரியல ஏன்னு. நான் லேட்டராக அதுக்கப்புறம் விசாரிக்கும் போது தான் சொன்னாங்க, அவங்க அந்த டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக சிக்கனை வாஷ் பண்ணாமல் அப்படியே கொட்டி அப்படியே மாவு கலந்து அப்படியே பீஸ் போட்டு டேஸ்ட் வரும். ஆக்சுவலி எங்ககிட்ட வேலை செய்கிறவங்க யாரும் தமிழன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட அந்த எதிர்பார்க்க முடியாது நம்மக்கிட்ட. நான் அதுக்கப்புறம் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க இந்த மாதிரி வாஷ் பண்ணாமல் போடுறாங்கன்னு. சார் நெக்ஸ்ட் திங் சார், இப்போது நீங்கள் எல்லாம் எந்த மிடில் ஏஜில் இருக்கீங்கன்னு எனக்கு சீரியஸ்லி தெரியாது, ஏன்னா எனக்கு பார்த்து ஜட்ஜ் பண்ண தெரியாது. பட் மேபி இப்போ அந்த பாப்பாவை பார்த்தீங்கன்னா என்னால் சீரியஸ்லி எடுத்துக்க முடியல. அவள் ஸ்கூல் பாப்பான்னு. ஓகே. பிகாஸ் ஆஃப் ஃபுட், அவளோட ஃபுட் டயட்னால தான் இப்போ அவள் ஃபேஸ். வண்டியை முடிச்சு பெங்களூருக்கு போனா என் பாப்பாவே 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா. பட் நீங்கள் அவளை பார்த்தீங்கன்னா 5th படிக்கிற மாதிரி இருப்பா. ஏன்னா நீங்களாம் வீக்லி ஒன்ஸ் சாப்பிடுவீங்க, இல்லை எப்போனா மந்த்லி ஒரு 2 to 3 டைம்ஸ் சாப்பிடுவீங்க. பட் நான் 1.5 year டெய்லி சாப்பிட்டேன். நீங்களாம் நம்புறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஃப்யூச்சரில் யாருக்குன்னா எதனா பிரச்சனை இருந்தால் தயவுசெய்து அப்போ என்னை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே என் நெக்கு தெரியுதா? இது எனக்கு அஜினோமோட்டால வந்த பிரச்சனை சார் இது. பிகாஸ் டெய்லி நைட் நான் இதை மட்டுமே, ஏன்னா நான் தனியாக செப்பரேட்டாக ரன் பண்ணிட்டு இருந்தேன், அவங்க செப்பரேட்டாக ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் வீட்டுக்கு வரத்துக்கும் 11:40 கிட்ட ஆகிடும்.
அவங்க வரத்துக்கும் 11:30க்கு மேலே ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு எங்களால் குக் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அங்கேருந்து கடையிலேருந்து கிளம்பும் போது எங்களுக்கு தெரியும், நான் சொல்கிறேன் எனக்கு தெரியும் அங்கே என்ன எப்படி சமைக்கிறோன்னு இதெல்லாமே தெரியும். பட் வேறு வழி இல்லை. இதோ சார் சொல்கிற மாதிரி வேறு வழி இல்லாமல் கூட போய் சாப்பிட்ட மாதிரி நானும் வேறு வழி இல்லாமல் தான் நான் போய் சாப்பிட்றேன். பட் இப்போ நான் என்ன ஸ்டேஜில் இருக்கேன்னா, நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் சார். இதை இன்னும் கொஞ்சம் ஃபியூ மந்த் நான் விட்டுட்டேன்னு சொன்னால் ஐ எம் அ கேன்சர் பேஷண்ட். ஓகே, எனக்கு புரியுது. நான் எஃப்என்எஸ்சி டெஸ்ட் முதல் கொண்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எடுத்து எனக்கு இப்போ நெகட்டிவ் ஆனதுனால ஓகே, இன்கேஸ் பாசிட்டிவாக இருந்தா வாட் ஐ வில் டூ. நீங்கள் நடத்துறது ஹோட்டலில் என்ன பண்ணீங்க? ஆக்சுவலி நான் ரன் பண்ணிட்டு இருந்ததை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், நான் விட்டுட்டேன். மேடம் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நீங்கள் சொல்கிறபடி நீங்கள் ஸ்டோரியிலே சொல்கிறேன், ஃபுட் பிஸ்னஸ்ன்றது ஒரு டிவைன் பிஸ்னஸ். உங்கள் கண்ணெதிர்க்க புழு இருக்குன்னு தெரிஞ்சு நாங்கள் இப்படி தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பண்ணுறது அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஒரே நிமிஷம் இல்லை நான் பேசி முடிச்சிடுறேன் சரிங்களா? இதை நாங்கள் தெரிஞ்சே தப்பு பண்ணுறன்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பிஸ்னஸே பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்பு. நீங்கள் சாப்பிட்டு 1.5 வருஷம் உங்களுக்கே இந்த மாதிரி ஆகும்போது உங்கள் கடையில் நம்பி வந்து சாப்பிட்றவங்க நீங்கள் ஏமாத்துறீங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே சொல்கிறீங்க எனக்கு வந்து அஜினமோட்டோ சாப்பிட்டு தான் வந்து தைராய்டு வந்ததுன்னு. மேம் ஒரே ஒரு விஷயம் நான் கிளியராக சொல்லிடுறேன் எல்லாருக்குமே, எந்த பேப்பரும் சப்மிட் பண்ணல, இது வரைக்கும் எந்த ஸ்டடிஸும் கண்டக்ட் பண்ணல அஜினமோட்டோ சாப்பிட்டா இந்த நோய் வரும். ரிசர்ச் இல்லைன்னு சொல்லலாம், ரிசர்ச் ஆர்டிகல் இருக்கு சார். ரிசர்ச் ஆர்டிகல் ப்ரூவன் ஆர்டிகல் ராட் ஸ்டடி இருக்கு மேம். இல்ல மேம், ஆக்சுவலி சொன்னாங்கல பிஞ்ச் ஆனா யாருமே அந்த கல்னரி இதுல இருக்கறவங்க per kgக்கு 1.5 கிராம் தான் சார் கொடுக்கணும். ஓகே, இது வந்து பேப்பர் சப்மிட் பண்ணிருக்காங்க. இது வந்து WHO ல அக்செப்ட் பண்ணி இருக்கிற ஒரு விஷயம். ஓகே, சார்ட்ட கொடுங்க. இது வந்து ரிசர்ச் வந்து மைசூர் CFTR உங்களுக்கு சென்ட்ரல் ஃபுட் டெக்னிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் மைசூர்ல இந்த ரிசர்ச் பண்ணிருக்காங்க. இது உங்களை எல்லா எவிடன்ஸும் நீங்க யூஸ் இல்ல சார். இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க சொல்ற மாதிரி ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அந்த பேப்பர் கேட்டிங்களே என்ன டிசீஸ் வருது, தைராய்டு இல்ல சார், நீங்க கேட்ட எவிடன்ஸ் நான் இப்போ ஓபனா சொல்றேன் சார். நான் இப்போ வரும்போது ஒரு சீனியர் டாக்டர் சார், உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அந்த அம்மா ஒரு மோசமான கடை நடத்துனதுக்கு தெளிவா நிறைஞ்ச சபையில உட்கார்ந்து ஆமா நான் அதை இப்படி நடத்தினேன், நான் இதை அறியாம செஞ்சேன், இன்னைக்கு நான் அதை செய்யல. அறியாமலாம் செய்யல சார். அதான் சார், அறிஞ்சு தான் செஞ்சேன். எனக்கு அறிஞ்சு செஞ்சேன்னா அது எப்படி நிறுத்தன்னு தெரியல. எனக்கு தொழில் இல்லை, நான் ஆள் வச்சு பண்ணேன், இதுவெல்லாம் செய்ய முடிஞ்சுச்சு. ஆனா இன்னைக்கு நான் அதை செய்யல, இது தப்பு தான் அப்படின்னு நிறைஞ்ச ஒரு சபையில ஒருத்தர் சொல்றாங்க. கரெக்டா சார்? அது ஏன் சொல்றாங்கன்னா, அதான் சார் சார் முடிஞ்சிருச்சு சார், ஒப்புக்கொண்டாங்க. முடிஞ்சதுனால தான் ஒப்புக்கொண்டாங்களா? அதை போலவே நீங்க சொல்ற அந்த அஜினோமோட்டோவை இது ஒரு சிக்கல்னு 2 பேர் சொல்றாங்க. 2 பேர் சொல்லும் பொழுது எனக்கு தெரியல. அப்படியா? ஒரே நிமிஷம் சார், நான் சொல்ல வரது சார், நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இதே மாதிரி இப்போ பிரேக்ல நான் ஒரு டாக்டர் பேசுறது கேட்டு வந்து நான் சொல்றேன். ஒரு டாக்டர் கிளியராவே சொல்றாரு. சார், டாக்டர் கிளியரா சொல்றது வந்து ஆதாரமாகாது சார். இது எப்படி தெரியுமா, ஸ்ரீரங்கம் கோபுரத்துக்கு மேலே ஹெலிகாப்டர் பறக்காதுன்னு சொல்ற மாதிரி. யாரா சொன்னாரு? அங்கே ஐயர் சொன்னாருமாங்க. டேய் பேப்பர் எங்க இருக்குன்னு காட்டு அப்படின்னா. ரொம்ப நாள் சொல்லாதுமா வைத்தீஸ்வரர் கோயிலுக்கு மேலே விமானம் பறக்காதுன்னு. யாரா சொன்னா இருங்க கேட்டு சொல்றேம்மா, போனேன் வரவே மாட்டான். ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருப்பான். இங்கே அம்பேத்கர் வந்து எல்லாரையும் வந்து ஆரியனும் கிடையாது திராவிடம் கிடையாது சொல்லிட்டே இருக்காரு. எங்கடா சொல்லியிருக்காருன்னு கேட்டால் இருங்க போய் பார்த்துட்டு தர்றேம்மா. இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சார் வாட்ஸ்அப்பில். ஏதாவது ஒன்று ஆதாரம் இப்போ 2 பேர் படித்த 2 பேர் ஆதாரம் சொல்கிறாங்க இங்கே இருக்குன்னு. நம்ம திருப்பி மறுபடியும் நான் போய் டாக்டர் கேட்கறது என்னன்னா சார், நான் சொல்ல வருது என்னன்னா, அவங்க சொன்னாங்களே இப்போ அஜினோமோட்டோ சாப்பிட்டு தான் எனக்கு தைராய்டு வந்துனாங்க. அது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசர்ச் படி இப்போ அவங்க சொல்கிறாங்கல்ல பேப்பர் இருக்குன்றாங்க, அது எனக்கு தெரியல. ஓகே, பட் செகண்ட் திங் சார், சிம்பிள் சார், இதுக்கு தான் சார் இல்லை போகிறான்னு இவ்வளோதான் சார் போகிறோம், இதுக்கு தான் சார் போகிறோம் சார். ஒன்று சொல்கிறேன், எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், உங்களுக்குன்னே சொல்லலை, இது எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டியது. நம்ம 2 விஷயம் பண்ணவே கூடாது. என்னென்னா, எதிரியை பேச விடாமல் அடிக்கிற வேலையை பார்க்கக்கூடாது. எதிரியை பேச விடணும், தன்னால் அவன் மக்கா இல்லைன்னு தெரிஞ்சிடும். 2வது, அவன் ஒரு ஆதாரம் கொடுக்கும் பொழுது அந்த ஆதாரத்தை கிராஸ் செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கிராஸ் செக் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஏன்னா ஆதாரம்னா இப்போ அவருக்கு பையில் வச்சுட்டு தெரிய முடியாது பேப்பரை. ஆனால் கிராஸ் செக் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு அந்த இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கே போய் கிராஸ் செக் பண்ண முடியும் தானே? கிராஸ் செக் பண்ண முடியும் தானே? நீங்கள் சொல்கிற டாக்டர் வரால் போய் கிராஸ் செக் பண்ணவே முடியாது. அவ்வளோதான். இதை செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் உங்களை எதிர்த்து பொய் சொல்கிற எல்லாரும் ஓடிக்கிட்டே இருப்பான். அண்ட் மேம், நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு அட்வைஸ் கடைசியாக நீங்கள் பண்ணீங்க. அண்ட் அந்த அட்வைஸ்க்கு தேங்க்ஸ். இப்போ நான் வந்து தனியாக வந்து ஒரு கன்ஃபெஸ் பண்ணுறேன், நான் ரொம்ப ஓப்பனாக சொல்கிறேன் இங்கே எல்லாருக்கும் முன்னாடி. எனக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிடுச்சு. அண்ட் இன்னும் எனக்கு குழந்தை இல்லை. நாளைக்கே எனக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னா கண்டிப்பாக நான் சாப்பிட்ற ஃபாஸ்ட் ஃபுட்டை நான் கொடுக்க மாட்டேன். 2 விஷயம், எனக்கு குழந்தை பிறந்தாலும் நான் சாகிற வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஃபுட்டை தான் நான் சாப்பிடுவேன். மேடம், உங்களுடைய ஃபியூச்சரே உங்களுடைய ப்ரெசன்ட் டிசிஷனை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு தான் நாங்கள் இங்கே சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்கள் இந்த ப்ரெசென்ட்ல நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுடைய ஃபியூச்சரே இருக்கும்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். நானும் அதே தான் சொல்கிறேன், என் ஃபியூச்சர் எதுவாக வேணாலும் இருக்கலாம். இல்லை என் பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்க மாட்டேன், நீங்கள் முடிவு எடுக்கிற முக்கியம் இல்லை. இப்போ நீங்கள் அந்த முடிவு எடுத்திருக்கேன், அந்த புள்ள பிறந்துடும் அடுத்த வருஷம்.
அதை சொல்றாங்க அவங்க. Exactly, exactly. அது நேரடியா நான் சொல்ல அதையும் தான் நான் சொல்றாங்க. நான் சொல்றேன். பிடிச்சதே சாப்பிடுவேன் சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க அவங்க. டாக்டர் இதெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய டாக்டர், நான் சொல்லிட்டு இருக்கேன் டாக்டர். மைக்க கொடுங்க ஒன்றும் இல்லை சார். ஆக்சுவலி அவங்க இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸாக தான் வந்துட்டு இந்த ஆக்சுவலி அவங்க ஃபுட் பிளாகிங்குள்ளே வந்ததுனால தான் இப்போது அதிகமான ஃபுட் டேஸ்ட் பண்ணுறதுலாம் அதிகமாச்சு. பட் ஷீ லைக்ஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சில்லி சிக்கன், அது காமன் ஸ்டேட்மெண்ட் தான். நான் வந்துட்டு அதை சாப்பிட்றது தப்புன்னு இப்போ வரைக்கும் நான் சொல்லலை. பட் இந்த எண்ணிக்கையே அதிகமாக போயிடுச்சு. பிகாஸ் இப்போ அவன் வந்து ப்ரொஃபஷனாக அது மாறிடுச்சு. சரி, அதுதான் இப்போ நான் சொல்ல வர பாயிண்ட்டுமே. லைக் ஃபாஸ்ட் ஃபுட் எப்பயோ ஒரு நாள் இருந்தது, இப்போ என் வீட்டில் அது டெய்லியும் மாறுது. என் டெய்லியும் மாறும்போது தான் எனக்கு பிரச்சனை நான் சொல்கிறேன். இப்போ 7 days in a வீக்கில் அட்லீஸ்ட் 5 days in a வீக் நான் அது போயிட்டேன் அப்படின்னா, இப்போ நான் 7 kgs ஏறி இருக்கேன்னு சொல்ல வந்தேன்னா, ஐ எம் நாட் அக்யூசிங் ஹர் ஆர் ஐ எம் நாட் அக்யூசிங் எனிபடி எல்ஸ். இட் இஸ் ஜஸ்ட் தட் திஸ் இஸ் மை ஸ்டார்ட் ஸ்டேட். ஓகே, நான் இதை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுறேன், அவங்க இதை ரொம்ப ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வர்றது எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ இட் இஸ் ஜஸ்ட் தட் இப்போ அந்த பேட்டர்ன் அப்படி இருக்குது. அந்த பேட்டர்னை கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்றது தான் நான் ரெப்ரசன்ட் பண்ணேன். நம்மிடையே இணைந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் உணவு சரித்திரம் என்ற நூலின் ஆசிரியர் எழுத்தாளர் முகில் அவர்கள். அவரோடு இந்த அரங்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் மற்றொரு நபர் உங்களுக்கு அதிகமாக அறியப்பட்டவர், நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, ஃபுட் செக்யூரிட்டி ஆஃபீஸர் டாக்டர் சதீஷ்குமார் அவர்கள். நான் டாக்டர் முன்னாடி முதல்ல வந்து முகில், இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற இடம் எந்த இடத்துக்கு வந்து எதனால அது இன்னைக்கு இவ்வளவு பாப்புலர் ஆனிச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? உணவு சரித்திரம்னு பேசுகிறப்போ வந்து அதோட உணவோட அரசியல் இருக்குது. ஸோ அதில் வந்து வரலாறு முழுக்க நீங்கள் பார்க்குறப்போ வந்து கடத்தப்பட்ட உணவுகள், திணிக்கப்பட்ட உணவுகள் அப்படிங்கிற ஒரு 2 விஷயமா நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போது கடத்தப்பட்ட உணவுகள்னால் ஒரு கண்டத்தில் மட்டும்தான் அந்த உணவுப் பொருட்கள் இருக்கும், அது மற்ற கண்டங்களுக்கு எடுத்து செல்லப்படுவது அப்படிங்கிறது காலங்காலமாக நடந்து வருது. அதே போல் திணிக்கப்பட்ட உணவுகள் இனங்களின் பரவல் மூலமாக இன்னொரு இடத்துக்கு அவங்க சென்று சேரும் பொழுதோ அல்லது காலனி ஆதிக்கத்தின் விளைவாகவோ திணிக்கப்பட்ட உணவுகள்னு 2 விஷயத்தை. சாம்பார் திணிக்கப்பட்ட உணவு தானே? கண்டிப்பாக. ஓகே, கடத்தப்பட்ட உணவுகள் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் மிளகு முதற்கொண்டு வாசனை பொருட்களை வந்து குறிப்பிட்ட உதாரணமாக சொல்லலாம். கரும்பும் சரி. இதனால தான் வந்து அந்த காலனி ஆதிக்கம் அப்படிங்கிற ஒரு கொடூரமான நிகழ்வுகளே நடந்தது. அடிமை வணிகத்திலேருந்து பல விஷயங்கள் இதற்கு பின்னாடி, இந்த உணவுக்கு பின்னாடி இருக்குது, அரசியல் இருக்குது. முக்கியமாக வியாபாரம், கண்டிப்பாக வியாபாரம். ஓகே, இப்போ இது வந்து இந்த உணவுக்கான சரித்திரமாக எங்கிருந்து வந்து எவ்வாறு இது பரவியதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் பரவி இருக்கிற இந்த உணவு இருக்குல்ல, இந்த உணவு முறை இருக்குல்ல, அது வந்து எந்த அளவுக்கு நமக்கு சுகாதாரமானதாக ஆரோக்கியமானதாக இருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக நீங்கள் அதை பயணப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. உங்களுடைய பணியும் அதுவாக இருக்கிறதுனால நீங்கள் பார்த்த வகையில் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் என்பது பாதுகாப்பானதாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? பொதுவாக ரெஸ்டாரண்ட் என்பதே பாதுகாப்பானதாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஸோ அந்த பாதுகாப்பானதான்றதுக்கிறது வந்து நம்ம கடைகளை பொறுத்து தான் இருக்குது. அந்த ரோட் சைடில் இருக்கவங்களுக்கு அந்த நாலேஜ் தான் தெரிய மாட்டேங்குது. ஒரு தள்ளு வண்டி போடணுன்னா மினிமம் அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ பணம்னு தேவைப்படுது. இப்போ ஒரு டின்னில் என்ன வேணும் அவங்களுக்கு பதாரம் போடுறாங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு 1000 ரூபாய் ஆகுது அப்படின்னம்னா இவங்க வந்து இந்த செகண்ட் ஹேண்ட் அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ 4 ஸ்டார் ஹோட்டல்லையோ வாங்குகிற எண்ணெய்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 250-300க்குள்ளே கிடச்சிருது. ஸோ அந்த எண்ணெய் தான் இவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போது அந்த ஃபுட்டு வந்து கண்டிப்பாக அன்சேஃப் ஃபுட்டாக தான் மாறுது. எல்லா ஃபுட்டுக்குமே பார்த்தோம்னா ரேட்ஸு, பூச்சிகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும், எறும்புகள்லாம். அந்த ஃபுட்டையே அடுத்த நாள் சூடு பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து அன்ஹைஜீனிக். ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு எந்த இடத்துல எடுக்கணுன்றதை பொறுத்து தான் நம்ம வந்து சேஃப் ஃபுட்டாக அன்சேஃப் ஃபுட்டான்னு நம்ம பார்க்குறோம். உதாரணத்துக்கு கோயம்பேட்டுக்கிட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு நான் இன்ஸ்பெக்ஷன் போகிறேன். கிட்டத்தட்ட அங்கே ஒரு 80-100 கடைகள் இருக்கும் அது பக்கத்தில், ஒரே அங்கே பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கெல்லாம். சரி, இந்த உணவும் கொடுக்குறாங்களே, சரி அட்லீஸ்ட் அவங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்காமல் அந்த ஃபுட்டை ஹைஜீனிக்காக கொடுக்கறது எப்படி, அந்த ஆங்கிளில் தான் அவங்கள எல்லாத்தையும் நான் அழைச்சி அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நான் இப்போ கிட்டத்தட்ட நான் ஒரு 40-50% தான் நான் ரீச் ஆகிருக்கேன். அவங்கள இன்னும் நான் ரீச் ஆகணும். அவங்களுக்கும் அந்த ட்ரைனிங் கொடுத்துட்டேன்னா அவங்க வாழ்வாதாரம் மேலே வரும், அந்த ஃபுட்டும் ஹைஜீன் ஃபுட்டாக இருக்குன்றது என்னோடது. ஓகே, திருக்குறள் வந்து ரொம்ப அழகாக ஒரு குறள் சொல்லும், எல்லாருக்கும் தெரிஞ்ச குறள் அது. மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்குன்னு ஒரு குறள் இருக்குது. என்னென்னா, நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட்லாம் சொல்லலை, உளுந்தகளியே இருந்துட்டு போகுது, மாறுபாடு இல்லாத உணவு அது. அந்த உணவாக இருந்தால் கூட போதும்னு சொல்லி பழகு, மறுத்து பழகு. 2 பிளேட் ஷவர்மா சாப்பிடாத, அதை எந்த அளவில் சாப்பிட்றவங்க ரொம்ப முக்கியம். உங்களுக்கு சொன்னதை தான் சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இருக்க எல்லாரும் சொல்கிறது, நான் ஒரு புள்ள பெறணும், அந்த பிள்ளைய ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும்னு சொன்னீங்க பாருங்க. இவங்க பூரா கவலைப்படுறது இந்த பிள்ளைக்கு.
இந்த புள்ள அப்புறம் புள்ள பெறலாம், முதல்ல இந்த புள்ளைய பத்திரமா பார்த்துக்குவோம், அதனால அதை சாப்பிடாதீங்கிறாங்க. அது நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை கேடு செய்யும்னா நமக்கு எதையாவது ஒன்றை இழந்தா தான் ஒன்றை பெற முடியும். நீங்கள் இதை இழந்துருங்க, அதை பெற்றுவீங்க. எல்லார் சார்பாக உங்களை வாழ்த்துறேன். மீண்டும் 2 ஆண்டுகளில் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பிள்ளையை தூக்கிட்டு நீங்கள் வந்துடணும்னு.